அமெரிக்கா ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அண்ணாமலை வந்து கையெழுத்து போட விருப்பமே இல்லைனாலும் வேறு வழி இல்லாதனால கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ரொம்பவே கலங்கி நின்று தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. உடனே மனோஜ் கிட்ட வந்து இப்போ நீ தப்பிச்சிட்டு, ஆனால் எல்லா நாளும் தப்பிச்சிட்டு இருக்க முடியாது, நீ பணம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் சொன்னதை செஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிரட்டிட்டு போகிறாங்க. உடனே வந்து முத்துவுக்கு பயங்கர கோவம் வருது. ஏண்டா நீ கடனை வாங்கினதுக்கு எதுக்காக அப்பா கையெழுத்து போடணும், எதுக்காக போடணும்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. இப்போ விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல. விஜயா தலைமண்டை முழுக்க அவ்வளோ குழப்பமா இருக்கு. ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படி ஒரு சோதனை, எதுக்காக இப்படி வந்து எங்களை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே நல்லா சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பேச, என்னுடைய கடனை நானே வந்து எப்படி தீர்த்துக்கணுமோ அப்படி தீர்த்துக்கிறேன், அதுக்கு எல்லாரும் சேர்ந்து எனக்கு சொத்து என்னவோ என் பங்கு என்னவோ அதை நீங்க பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் முத்துவுக்கு பயங்கர கோபம் வருது. ஏண்டா நீ வாங்கின கடனத்துக்கு நாங்க எதுக்காகடா சொத்தை பிரிச்சு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது, அப்பெல்லாம் சொத்தை பிரிச்சு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. விஜய் வந்து என்னடா சொன்ன, எல்லாம் காரணம் இவதான், இவளால தான் எல்லா பிரச்சனையும். ஆன்டி நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ரோகிணி கேக்குறாங்க. என்னது நீ என்ன பண்ணியா, எல்லாமே நீ தாண்டி பண்ண, என் பையனை ஒட்டு மொத்தமா இப்படி பண்ணிட்டே. இங்க பாரு மனோஜ், இவ சொல்றான்னு சொல்லிட்டு இவ பேச்செல்லாம் நீ கேட்கவே கேட்காத, அந்த பணத்தையும் ஒட்டு மொத்தமா வந்து பிசினஸ்ல அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அதையும் தலைமுழுக வச்சுட்டு உன்னை ரெண்டு ரோட்ல நிறுத்திடுவாடா, அதனால இவ சொல்றது எதுவுமே நீ கேட்காதுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி எனக்கு என் சொத்தை பிரிச்சு கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் மறுபடியும் கேட்க, இது அண்ணாமலைக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணாமலைக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கு. முத்து சொத்து என்ன பிரிச்சு கொடுக்கணுமோ அதை நான் பிரிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கலங்கி போய் நிக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்து முத்துக்கு ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீலிங்கா வந்து இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனா ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா கிரிஷ் அடித்து துரத்திருப்பாங்க. அதனால கிரிஷ் அங்க இருந்து கிளம்பி வந்து போயிருப்பாங்க. இப்ப கிரிஷ் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. உடனே முத்து கிட்ட வந்து அங்கிள் என்ன அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தை அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அப்ப அண்ணாமலை கண்கலங்கி வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும், அப்பா ஏன்பா இப்படி இருக்கீங்க, இல்லடா நாளைக்கு லாயரை பார்த்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண போறேன், நான் இதை செஞ்சிருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா சொத்து பிரிச்சா குடும்பம் ரெண்டாயிடும், மனோஜ் அவன் பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிடுவான்ப்பா, வேண்டாம்ப்பா நான் சொல்றத கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் அண்ணாமலை சொத்தை பிரிச்சு கொடுக்குற எண்ணத்துலதான் வந்து இருக்காங்க. இப்ப நம்ம அண்ணாமலை இப்படி கண் கலங்கி இருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா வந்து கோபம் வருது முத்துவுக்கு. டே மனோஜ் எங்கடா இருக்க, ஒழுங்கு மரியாதை வெளியே வாடா, இதுக்கு மேல சொத்து வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அப்பாவை தேவையில்லாம கலங்க வச்ச, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கு மரியாதை இருந்துடுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம மனோஜுக்கோ ரோகிணிக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. இந்த பிரச்சனையை முத்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, மனோஜ் வந்து சொத்தை பிரிப்பாங்களா இல்ல முத்து அதை தடுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.